கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அதில் அசட்டை பண்ணப்பட்டவர் என்கிற வார்த்தை 2 இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அந்த 3வது வசனத்தில் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவருமாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது டெஸ்பைஸ்ட் அண்ட் ரிஜெக்டட் என்று வாசிக்கிறோம். இந்த புறக்கணிக்கப்படுதல் அல்லது அசட்டை பண்ணப்படுதலுக்கு ஆங்கிலத்தில் இந்த 2 பதம் நாம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் நம்மிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பு அல்லது நமக்கு தர வேண்டிய அங்கீகாரம், அதாவது லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. இது 2 நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போகும்போது நமக்கு ஒரு ரிஜெக்டட் ஃபீலிங் நம்முடைய வாழ்க்கையில் வருவது வழக்கம். இது தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இந்த பாதையின் வழியாக கடந்து போகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுப்பேனானால், நான் எம்எஸ்சி படிக்க போன அந்த 2 வருடங்கள், அந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வேலை செய்த அந்த 1 வருடம் தவிர, அதற்கு பிறகு சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் வேலை செய்த நாட்கள் முழுவதுமே இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருந்தது. நாம் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உத்தமமாக இருந்தாலும் செய்யாத சில காரியங்களை சொல்லி நம்மை வேதனைப்படுத்தி அல்லது நம்மை மட்டுப்படுத்துகிற அந்த அசட்டை பண்ணுகிற அல்லது புறக்கணிக்கிற ஒரு அனுபவம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். இதை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேவனோடு கூட நமக்குள்ள ஐக்கியம் அது மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. அந்த ஐக்கியம்தான் இந்த உலகத்தில் நம்மை மற்றவர்கள் அசட்டை பண்ணினாலும் மற்றவர்கள் நம்மை புறக்கணித்தாலும் அதை நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு பலம் தருகிறது. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்னது போல ஆண்டவரை நெருங்க நெருங்க இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் அப்படி செய்தாலும் நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 3ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது பவுல் அப்போஸ்தலருடைய வாஞ்சை அல்லது அவருடைய தாக்கம், இது எல்லாவற்றிலும் அவர் சொல்கிற ஒரு காரியம், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிகிறதற்கு. அப்போது நம்ம இங்கே வாசித்தோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார், துக்கம் மிகுந்தவராயிருந்தார். அந்த அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதை திரும்பவும் 2வது தடவை அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாதையின் வழியாகத்தான் அவர் கடந்து போனார். வேத புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பல பரிசுத்தவான்களும் இந்த பாதையில் தான் அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். இதற்கு இதை மேற்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 37வது வசனத்தை வாசியுமா? மத்தேயு 10:37 வாசி. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவரை நம்ம கிட்டி சேர சேர உலக மனிதர்கள் நம்ம எவ்வளவு புறக்கணித்தாலும் நம்ம எவ்வளவு அசட்டை பண்ணினாலும் அவங்க நம்ம என்ன செய்தாலும் ரிஜெக்ட் பண்ணால் கூட ஆண்டவரை அப்படித்தான் பண்ணினார்கள். நான் அந்த பகுதிக்கு பின்னாலே கடந்து வருகிறேன். அவங்க பண்ணினாலும் கூட நம்ம அதை மேற்கொள்ளவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தரோடு கூட மனரமியமாக இருக்கவும் நம்மால் முடியும். வேதத்தில் உள்ள சில வேத புருஷர்களை நான் முதலாவது சுட்டி காட்டுகிறேன். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது யோசேப்பு ஆதியாகமம் 37ஆம் அத்தியாயம் 18லிருந்து 20 வரை வாசிக்கும்போது அங்கே பொறாமை காரணத்தினால யோசேப்பின் மேல் உள்ள பொறாமையினால் முதல்ல கொல்ல நினைக்கிறாங்க, அப்புறம் குழியில் தூக்கி போடுறாங்க. கடைசியில் இஸ்மவேல் இடத்துல அந்த அவருடைய 20 வெள்ளி காசுகளுக்கு அவரை விற்று விடுறாங்க.
யோசேப்புக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவரும் இந்த பாதையில் தான் கடந்து போனார். இயேசு கிறிஸ்துவும் விற்கப்பட்டார், அவரும் கொலை செய்யப்பட்டார், அவரும் புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். அந்த வசனத்தை வாசியமா. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அதற்கு பிறகு அவனை தண்ணீர் இல்லாத ரூபனுடைய தயவுனால தண்ணீர் இல்லாத குழியில் போடுறாங்க. பிறகு யூதாவுடைய தயவுனால அவனை அடிமையாக விற்கிறாங்க. அப்படி அவருடைய ஜீவன் அந்த இடத்துல பாதுகாக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், யோசேப்புக்கு அந்த சொப்பனங்கள் காணவும் அந்த சொப்பனங்களுக்குள்ள அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணுகிற அந்த கிருபை இருந்தது. அது ஒரு காரணம். இன்னொன்று, தகப்பன் தன்னுடைய முதிர் வயதிலே யோசேப்பை பெற்றபடியினாலே மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது அல்லது நமக்கு ஆண்டவர் சில கிருபைகளை தரும்போது மற்றவர்கள் நம்மை அசட்டை பண்ண முயற்சிக்கிறார்கள் அல்லது நம்மை அவர்கள் புறக்கணிக்க அவர்கள் முயற்சிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு காரியம் மாத்திரம்தான் எனக்கு கொஞ்சம் இடர்பாடாய் தோன்றும். ஆண்டவர் சொப்பனங்களை வெளிப்படுத்தினார், தரிசனங்களை கொடுத்தார். ஆனால் அதை காலம் நிறைவேறுவதற்கு முன்பாக அவர் சொல்லிவிட்டாரோ என்று நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. ஆண்டவர் அதை அவனுடைய சகோதரர்களிடத்திலோ அல்லது பெற்றோர்களிடத்திலோ சொல்லும்படியாக சொன்னதாக வேதத்திலே காணப்படவில்லை. அது நிமித்தம் பொறாமை அவரிடத்தில் இருந்து அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை பார்ப்பீர்களே என்னால், எல்லாவற்றையும் இழந்தார். அருமையாய் நேசித்த தகப்பனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி அந்நிய தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தரை மாத்திரம் அவர் விட்டுவிடவில்லை. ஆதியாகமம் 39:2 வாசியமா. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இந்த வசனம் 2-3 இடங்களிலே நீங்கள் யோசேப்பினுடைய சரித்திரத்திலே பார்க்க முடியும். ஸோ உலகம் அவரை புறக்கணித்தாலும், உலகம் அவரை அசட்டை பண்ணினாலும், எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் அது நிமித்தமாக வந்தாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எனவே நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் நிச்சயமாக மனிதர்கள் நம்மை புறக்கணித்தாலும் அசட்டை பண்ணினாலும் ஆண்டவர் அந்த தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு இழக்காமல் பாதுகாப்பார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவரை பூர்ண சமாதானத்துக்குள்ள காத்து கொள்வார் என்று ஏசாயா 26:3 நாம் வாசிக்கிறோம். தேவன் அவரை ஆளுகை செய்தார். அந்த எல்லா உபத்திரவத்தின் பாடுகள், அந்த கொலை செய்ய நினைத்தாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, விற்றாங்க, போத்திபார் வீட்டில் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பெற்று சிறைச்சாலைக்கு போனார். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவன் கூட இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்ட போதிலும் நெருக்கப்பட்ட போதிலும் முடிவு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆதியாகமம் 50:20 நம்ம வாசிக்கும்போது, வாசியம்மா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார், உங்களுக்கு ஜீவரட்சணை உண்டாகும்படியாக கர்த்தர் என்னை இந்த பாடுகளுக்குள்ளாய் ஏற்படுத்தினார் என்று அவர் யோசேப்பு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது குடும்பத்தில் நம்மை யார் ஒதுக்கினாலும், யார் நம்மை மோசமாக நினைத்தாலும் அல்லது நமக்கு தர வேண்டிய அந்த அன்பும் அங்கீகாரமும் தராமல் இருந்தாலும் முடிவில் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசியம்மா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் ரோமர் 8:28 நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எனவே நம்மை யார் ஒதுக்கினாலும், யார் நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும், டெஸ்பைஸ் பண்ணாலும், அசட்டை பண்ணினாலும், புறக்கணித்தாலும் ஒன்றை மாத்திரம் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாளில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும்
நன்மையாய் மாற்றுவார். அடுத்ததாக வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கானானுக்கு நேராக அவர் நடத்தி செல்லும்படி ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 7:35 வாசியமா ஸ்தேவான் அந்த சரித்திரத்தை கூறும்போது மோசே எப்படி புறக்கணிக்கப்பட்டார், எப்படி அசட்டை பண்ணப்பட்டார் என்று அங்கே எழுதியிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். வாசியமா, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன். அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே. பாருங்க, அந்த பகுதி ரொம்ப அதை நம்ம அதை நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம இருதயத்தில் பதிக்கணும். அந்த மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன். வாசி, தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஜனங்கள் மறுதலித்தாங்க, ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, புறக்கணித்தாங்க, அசட்டை பண்ணாங்க. ஆனா அந்த மோசையை தானே ஆண்டவர் முச்சடியில தரிசனமாகி தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தில் நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு அசட்டை பண்ணப்படுகிற அல்லது புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்மை நடத்துவார் அல்லது நடத்தலாம். யாத்திராகமம் 32:1 பார்த்தீங்கன்னா அந்த மறுதலித்த அல்லது அவரை அசட்டை பண்ணின சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மோசே 40 நாட்கள் தண்ணீர் குடியாமல் அப்பம் புசியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து 10 கட்டளைகளை பெறுவதற்காக போயிருக்கிறார். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மோசைக்கு சொல்லும்போதே ஒரு அக்ரிணையை பயன்படுத்துகிறாங்க. அந்த மோசைக்கு இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, இதுவரைக்கும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, செங்கடலை பிளந்திருக்கிறாரு. இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. மன்னாவை வர்ஷிக்க பண்ணி அவர்கள் சாப்பிட்ருக்காங்க. எத்தனையோ அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் மோசையின் மூலமாக பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்துல ஜெபிக்க சொல்லுவாங்க, எத்தனையோ நன்மைகளை பெற்றிருப்பாங்க. ஆனாலும் நம்மை அசட்டை பண்ணுவாங்க. அந்த வேதம் சொல்கிறது அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ என்று சொல்லித்தான் அதற்கு பிறகு பொன்னாபரணங்களை எடுத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்த்து தெய்வமாக வணங்கினார்கள். வாசியமா அந்த 32 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு, அதை அக்னாலஜ் பண்றாங்க பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததுங்கிறது தெரியும். அந்த அடிமைத்தனம் 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வருவதற்கு காரணமாயிருந்த மோசையை அடுத்தால என்ன அட்ரஸ் பண்றாங்க? அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்று சொல்றாங்க. இதுதான் மனித இயல்பு. எண்ணாகமம் 12ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, மோசையுடைய கூட பிறந்த சகோதரனும் சகோதரியுமே மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் பண்ணியிருந்ததுனால அவங்க மோசையை எப்படி அசட்டை பண்ணுறாங்க பாருங்க. மோசையை கொண்டு மாத்திரம்தான் ஆண்டவர் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்று சொல்லி அப்பமும் அவரை அசட்டை பண்ணுறாங்க அல்லது புறக்கணிக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசி. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள். இப்படி தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டு வர முடியும். அவர் எவ்வளவோ அவரை ஆண்டவர் பயன்படுத்தின போதும், அடையாளங்களை அற்புதங்களை செய்த போதும் அதெல்லாம் அனுபவிச்சவங்க தான், செங்கடலை கடந்து வந்தவங்க தான், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்தவங்க தான். ஒரு நாள்ல கூக்குரலிட்டாங்க, அந்த அடி தாங்க முடியாமல், உபத்திரவம் தாங்க முடியாமல் ஆண்டவர் மோசையை பயன்படுத்தி வெளியே கொண்டு வந்தார். அதே மாதிரி அந்த கலகம் பண்ணினார்கள் என்று எண்ணாகமம் 20:12 வாசிக்கிறோம். அந்த கலகம் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களோ, கண்மலையை பார்த்து பேசணும் ஆண்டவர் சொன்னதை மோசே மறந்து அல்லது பதட்டம் அடைந்து அவர் கண்மலையை 2வது அடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் நிமித்தம் நீ என்னை பரிசுத்த குலைச்சலாக்கினா, என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொல்லி
ஆண்டவர் அவரை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க அவர் அனுமதிக்கலைன்னு பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய மோசையே அசட்டை பண்ணாங்க. ஏன்னா அவர் யோசேப்பை அசட்டை பண்ணாங்க, மோசையை அசட்டை பண்ணாங்க, நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசுவையும் அசட்டை பண்ணாங்க. என்னாகமம் 16:1 மோசையை பார்த்து என்ன சொல்கிறாங்க? கோராகின் புத்திரர்களும் அவர்களோடு சேர்ந்தவங்களும் நீங்கள் மிஞ்சி போகிறீங்க, சபைக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க என்று சொல்கிறாங்க. அது நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். எனவே இந்த தேவனுடைய பிள்ளைகளை அசட்டை பண்ணுகிறதும் புறக்கணிக்கப்படுகிறதும் அது வேதத்தில் எத்தனையோ திருஷ்டாந்தமாக இது எழுதப்பட்டது. அதைத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பாடு மரணங்களில் அதை அனுமதித்தார். அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசியை பாருங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தை வாசியமா? 1 சாமுவேல் 8:7 வாசி. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒருத்தன் அசட்டை பண்றான்னா, அல்லது நம்ம ஒரு தவறும் பண்ணாமல் நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்னா, அவங்க நம்மை அசட்டை பண்ணாமல், நம்மை புறக்கணிக்காமல், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவரை தான் அவங்க புறக்கணிக்கிறாங்க. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள். அவர்களுடைய சொல்ல நீ கேள், அவர்களுக்கு ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்தி என்று சொல்கிறார். சில நேரங்களில் ஊழியங்களில் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளின் நிமித்தம் அல்லது ஊழியத்தில் நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தின் நிமித்தம் சிலர் நம்மை உதாசீனப்படுத்தவோ அசட்டை பண்ணவோ அல்லது நமக்கு இருக்கிற கிருபைகளின் நிமித்தம் அன்னைக்கு அவர் அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். சாமுவேல் அந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். அந்த சாமுவேலையும் அவங்க அசட்டை பண்ணாங்க. இப்படி நீங்கள் சரித்திரத்தில் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இப்படி அசட்டை பண்ணுகிற ஜனங்கள், அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அறிவு, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிற ஆலோசனைகள், இதெல்லாத்தையும் இன்னைக்கு அசட்டை பண்ணுகிற அல்லது புறக்கணிக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் தான் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் வைத்திருக்கிறார். நம்ம அதை சொல்லும்போது அவங்க பரிகாசம் பண்ணுவாங்க அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பல விதத்தில் நமக்கு உபத்திரவங்களை தருவதற்கு அவங்க முயற்சிப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதிகமாக அசட்டை பண்ணப்பட்ட ஒரு மனிதர் என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர். 2 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 8-10 வரை வாசியமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 8 கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெண்ணப்பட்டாலும் நிதஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நஞ்சாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பாருங்க, இது ஊழியத்தில் அந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த சபை மக்களால் அல்லது மற்றவர்களால் அவர் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்படும் போது அவர் சொல்கிறதான காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பவுல் அப்போஸ்தலர் விசேஷமாக ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஒளியின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக அவருக்கு தரிசனமாகிறார். அந்த தமஸ்கு பட்டண வீதியில் முதல்ல ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வருகிறது. அதை பார்த்து தான் அவர் தடுமாறி அந்த குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ளில் உதைப்பது கடினமாமே என்றெல்லாம் சொல்லி அவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:15.
அவருக்கே இந்த பாடுகள் இருந்தது, இந்த உபத்திரவங்கள் இருந்தது. எனவே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நிழலுக்கு கூட நம்ம வர முடியாது. அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டுடுவோம். அவருக்காக பாடுபட்ட அந்த ஊழியரே எவ்வளவு பாடுகளுக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறார். 13 நிருபங்களை நமக்கு எழுதி தந்தவர், 3ஆம் வானவரை போனவர், அது கூட தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னை மறைத்து அந்த சுய பிரஸ்தாபம், சுய விளம்பரம் இல்லாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி சொன்னவர். அந்த கலாத்தியர் 4ஆம் அத்தியாயம் 16-19 வசனங்களை வாசிக்கும்போது எப்படி சபைகளை ஸ்தாபித்தாரா, கற்ப வேதனைகள் பட்டு நான் சபையை ஸ்தாபித்தேன் என்கிறார். 19வது வசனத்தில் நான் சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானேனோ என்று கேட்கிறார். அந்த 2 வசனத்தையும் வாசியுமா? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அவருடைய அந்த ஆத்தும பாரத்தை பாருங்க. ஆனா அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். 19வது வசனத்தை வாசியுமா? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அவரையே புறக்கணித்தார் என்று அவரே எழுதுகிறார். அற்பமாக எண்ணப்பட்டார். அவர் இவ்வளத்துக்கும் யாருக்கும் அவர் பாரமாக இருக்க விரும்பலை. யாரிடத்துலையும் அவர் எந்த பணத்தையும் எதிர்பார்க்கல. அவருடைய கைகளே வேலை செய்து அவருடைய சாப்பாட்டுக்கு, துணிக்கு அவரே சம்பாதித்தார் என்று 1 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயம் 9-13 வரை வாசியமா? எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர். அப்போ அங்க அவர் கண்டினியூஸ்லி he was rejected and despised தான். வாசியம்மா? நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கு. நம்ம ஒரு டேபிள துடைச்ச அந்த துணியை வாஷிங் மிஷினில் மற்ற துணிகளோடு கூட நம்ம போடக்கூட மாட்டோம், அதை தனியாக தான் துவைப்போம். அந்த லெவலுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அந்த லெவலுக்கு அதுதான் அவர் அந்த பிலிப்பியர் 3:10 சொல்லும்போது, இயேசு என்னென்ன பாடுகள் அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிகிறதற்கும், இயேசு சகித்த அந்த அதே பாடுகள். நான் 3 தரம் 40 தடவை நான் அடிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். அவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த புறக்கணிப்பும் அந்த அசட்டை பண்ணப்படுதலும் அவருடைய ஊழியத்தில் கண்டினியூஸாக நம்ம பார்க்குறோம். அவரோடு கூட ஊழியம் செய்தவங்கள்லாம் அவரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லும் போதும் அவருடைய வேதனையை நீங்கள் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை வாசியமா? ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிக்கேலு எர்மோகேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஒரு நாளில் அவரோடு கூட ஊழியம் செய்தாங்க, அவருக்கு துணையா இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஆசியா நாட்டில் உள்ள எல்லாரும் என்னை விட்டு விலகினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை மாத்திரம் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 14-16 வாசியமா? கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. அந்த அப்படி கூட நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து வாசியம்மா? நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். என்னோடு இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. பாருங்க, பேதுரு ஆண்டவரை மறுதலித்தாரு.
ஒரு சீசர் கூட, அந்த யோவானை தவிர ஒரு சீசர் கூட கடைசியில் சிலுவை கருகில் இல்லை, சிலுவை கருகில் இல்லை. அவங்க எல்லாரும் ஓடி போனாங்க. அதே அனுபவத்தை தான் பவுல் அப்போஸ்தலரும் இங்கே சொல்கிறாரு. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை விட்டு அவர்கள் விலகினார்கள் என்று சொல்கிறார். அதை 2 கொரிந்தியர் நம்ம 4ஆம் அத்தியாயத்தில் வாசித்த அந்த வசனங்கள், அதே மாதிரி 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தில் 9-10 வாசிக்கும் போதும் அவர் எப்படியாய் புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய ஊழியத்தில் அவர் எப்படியாய் அசட்டை பண்ணப்பட்டார் என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். வாசிமா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ ஆண்டவர் நிமித்தம் நமக்கு ஒரு உபத்திரவம் வருதுன்னா, ஒரு துன்பம் வருதுன்னா, ஒரு நிந்தை வருதுன்னா, அதை நம்ம பிரியமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நம்ம தொடர்ந்து ஓடணும். கிறிஸ்துவின் நிமித்தம் சிலர் நம்மை புறக்கணிப்பாங்க, சிலர் நிந்தைகள் வரும். 2 விதமாய் சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். ஒன்று, அவருடைய கையில் ஒரு தாங்க முடியாத வலி இருந்ததாக சொல்கிறாங்க, அந்த வலியோடு தான் அவர் உலகத்தை எழுதியிருக்கிறாரு. இன்னொன்று, அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மாதிரி நீர் வடிந்து கொண்டே இருக்குமா. இந்த பலகீனத்தை மேற்கொள்வதற்காகத்தான் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டாம், என் கிருபை உனக்கு போதும்ங்கிறார். அது அந்த பலகீனத்தை மாத்திரமல்ல, அந்த நிந்தைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவமானங்களையும் அந்த புறக்கணிப்புகளையும் அசட்டை பண்ணப்படுகிறத அந்த காரியங்களில் கூட ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபையை நம்ம சார்ந்திருந்தோம்னா இது எல்லாவற்றையும் நம்ம ஈஸியாக மேற்கொள்ளலாம், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தலைமுறையாக இருந்தாலும் பாரம்பரியமாய் வந்தாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை போதும். எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவரும் அதிகமாக புறக்கணிக்கப்பட்டவர். அவர் எத்தனையோ தடவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அந்த பாபிலோன் அடிமைத்தனம் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. பொய் தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எரேமியா மாத்திரம் உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அந்த 25ஆம் அத்தியாயம் எரேமியா 25:3 வாசியம்மா. ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. 23 வருஷமா அவர் அந்த இடத்துல சொல்றாரு, 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துட்டே இருக்குது, நான் சொல்றேன், ஆனா ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கண்டினியூஸா 23 இயர்ஸ். நம்மெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் போது நம்மெல்லாம் நத்திங், ஒண்ணுமே இல்லை. 23 வருஷம் அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன போது கூட ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 26ஆம் அத்தியாயம் 10 வாசிக்கணும்னா அதுலேயே அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளவோ தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறக்கிறீங்க. 36ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் எழுத சொல்கிறாரு. அவர் எழுதின தீர்க்க தரிசனங்களை அவங்க அந்த கத்தியினால் வெட்டி அந்த குளிர் காய்வதற்கு வைத்திருக்கிற நெருப்பில் போட்டு தீக்கிரையாக்குறாங்க. அவ்வளவு அசட்டை பண்ணுறாங்க, அவ்வளவு அவரை புறக்கணிக்கிறாங்க. 38 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உளையான ஒரு கிணற்றுக்குள்ளே சேறு நிறைந்த ஒரு இடத்துக்குள்ளே அவரை போட்டு உபத்திரவப்படுத்துகிறாங்க. 26ஆம் அத்தியாயம் 7 பார்த்தீங்கன்னா இவன் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், இவன் கொல்லப்பட வேண்டும் என்று அவங்க அங்கே தீர்மானம் போடுறாங்க. இப்படி தொடர்ந்து அவர் அகதியாக பாபிலோன் தேசத்தில் இருந்து எழுதினதை கூட அவங்க 23ஆம் அத்தியாயத்தில் முதல் 3 வசனம் வாசித்து பாருங்க, அவர் தேச துரோகி என்று சொன்னாங்க. 37ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில் அவரை வாசிக்கும்போது தேச துரோகி என்று சொன்னாங்க. ஆனால் இதில் எல்லா வேடிக்கை என்ன தெரியுமா, அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறின பிறகும் அவருடைய வார்த்தையை புறக்கணித்தாங்க. அந்த எரேமியா 43:2 வாசியம்மா. எரேமியா 43:2 வாசி. ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும்
கரேயாவின் குமாரனாய யோகன்னானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய். பாருங்க, அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுச்சு. 23 வருஷம் முதல்ல சொன்னாருன்னு வாசிக்கிறோம். அவர் பாபிலோனுடைய அடிமைத்தனம் உண்டுங்கிறாரு, 70 வருஷம் உண்டுங்கிறாரு, யாரும் ஏற்றுக்கொள்ளல. அடிமைத்தனத்துக்குள்ள போயாச்சு. போன பிறகு என்ன சொல்றாங்க? நீ பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய் என்று சொன்னாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டது போல, புறக்கணிக்கப்பட்டது போல, நம்முடைய வாழ்க்கையில இது ரெண்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். நம்ம சோர்ந்து போகாம, ஆனால் எரேமியா அத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் சத்தியத்தை விட்டு விலகவே இல்லை. யாருக்கும் பயப்படலை. ரகசியமாக கூப்பிட்டு கேட்டாங்க, மிரட்டி கேட்டாங்க, உளையான சேற்றுக்குள்ளே தூக்கி போட்டு கேட்டாங்க, சிறைச்சாலையில் வைத்து கேட்டாங்க. ஆனால் சத்தியத்தை சத்தியமாகவே அவர் சொல்லி கொண்டிருந்தார். கடைசியாக ஆண்டவரை குறித்து சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53:3 வாசித்த போது அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவருமா இருந்தார். அதுதான் அவரே சொன்னார். மத்தேயு 21:42 வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாக நான் மாறினேன் என்று சொல்கிறார். பாருங்கள், புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அவரிடத்துல இருந்து அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருக செய்து வாங்கி சாப்பிட்ட அதே ஜனங்கள் தான் அவரை கல்லறிந்தாங்க. அதே ஜனங்கள் தான் அவரை கொல்ல வந்தாங்க. வெளியிலிருந்து யாருமே வரல. எந்த யூத ஜனங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்தாரோ, யார் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றார்களோ, குருடர்கள் பார்வையடைந்தாங்க, சப்பானிகள் நடந்தாங்க, முடவர்கள் நடந்தாங்க, எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த அதே ஜனங்கள் தான் அவரை புறக்கணித்தாங்க. உலக பிரகாரமாக அவர் தோன்றின அந்த இனம் யோவான் 1:11 அவருடைய புறக்கணிப்பு ஆரம்பிக்கிறது. வாசியமா, சொந்த ஜனங்களாலே அவர் புறக்கணிக்கப்பட்டார். வாசி, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ அந்த புறக்கணிப்பு என்பது அவருடைய ஊழியத்துல ஆரம்பத்திலேயே அது காணப்படுகிறது. அசட்டை பண்ணப்படுகிறார், அவரை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய குடும்பத்தார் என்ன சொல்றாங்க? மார்க் 3:21 வாசி. மார்க் 3:21 வாசிக்கலாம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி, மதிமயங்கி, அவரை பைத்தியம்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காரங்களே அவரை பைத்தியம்னு சொல்றாங்க. அவருடைய கிரியைகள் எதையுமே அவங்க அங்கீகரிக்கல. அவர் அந்த லேகியோனை துரத்தின பிறகு அந்த ஜனங்கள் சந்தோஷப்படலை. எங்களுடைய எல்கைகளை விட்டு நீர் கடந்து போகும் என்று அவரை விரட்டி விட்டாங்கன்னு வாசிக்கிறோம். மார்க் 5:17 வாசியமா. மார்க் 5:17. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். எல்கைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அவருடைய ஊழியத்தை நம்பல. லூக்கா 11:15 வாசிக்கும் போது அவர் பிசாசுகளை துரத்துறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை வைத்து தான் இந்த பிசாசை துரத்துகிறான்னு சொல்லி அவரிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர் நம்பவே இல்லை. வாசியமா, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இதுதான் இன்றைக்குள்ள உலகம். இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், மனம் தளர்ந்து போகிறோம். ஊழியத்தில் சில எதிர்ப்புகள், போராட்டங்கள் வரும்போது இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், அவர் வேத பாரகர்கள் எல்லாம் புறக்கணித்தார்கள் என்று மத்தேயு 26:3-4 சொல்லுகிறது. சொந்த ஜனங்கள் தான் கோஷம் போட்டாங்க. அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு சொன்னது யாரு? அவரிடத்திலிருந்து அப்பமும் மீனும் வாங்கி சாப்பிட்டவங்க, அவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவங்க. எனவே இது எதுவுமே நமக்கு ஒரு ஷாக்கிங்காகவோ அல்லது ஒரு வேதனையாகவோ மாற வேண்டாம். இது அப்படித்தான் இருக்கும் என்கிற அந்த மனப்பக்குவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். லூக்கா 23:21 வாசியம்மா. லூக்கா 23:21. அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டார்கள். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற ஜனங்கள், அந்த தலைமுறையே அவரை புறக்கணித்தது என்று லூக்கா 17:25 இயேசு சொல்கிறார். அவரே சொல்றார் அதை சாட்சியாக, நான் அநேக பாடுகள் பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவனாய் தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறதுன்னு அவர் சொல்றார். தன்னை எப்படி இந்த ஜனங்கள் புறக்கணிக்க போகிறார்கள், அசட்டை பண்ணுவார்கள் என்று
ஆகாதவன் என்று அவர்கள் என்னை தள்ளுவார்கள். கடைசியாக பிதாவாகிய தேவனோ நமக்காக அவரை சிலுவையில் கைவிட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 27:46. அதுக்கு முன்னால் பாருங்கள், அவருடைய புறக்கணிப்புடைய உச்ச கட்டத்தை பாருங்கள். ஒரு திருடனை விட அவரை மோசமாக நினைச்சாங்க. பரபாசை விடுதலையாக்கும், இவனை அகற்றும் என்று சொன்னாங்க. இதுதான் இன்றைக்குள்ள உலகம். பரபாசை விடுதலையாக்கும், ஆனால் இவ்வளவு நன்மைகளை செய்த, இவ்வளவு அற்புதங்களை செய்த, அடையாளங்களை நடப்பித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அந்த வசனத்தை வாசியமா 23:18 லூக்கா 23:18 வாசி. இவனை ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். பெரிய கொள்ளையடித்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு திருடன், அவனை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அவங்க மோசமாக தான் நினைச்சாங்க. மோசமாக தானே, பரபாசை எங்களுக்கு போதும், பரபாசை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, இவனை கொன்றுங்கன்னு சொல்லி அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் தான் ஆண்டவர் அவனை அகற்றும் என்று சொன்னான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். பேதுரு 3 தரம் மறுதலித்தார். சீசர்கள் எல்லாரும் ஓடி போனாங்க. சிலுவைக்கு அருகில் யோவானை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த யோவானுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். யோவான் 7:7 நம்ம வாசிக்கும்போது அந்த வசனத்தை வாசியமா, யோவான் 7:7, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. இது நேச்சுரல். ஜனங்கள் நமக்கு விரோதமாக ஏன் எழும்புகிறாங்க, நமக்கு விரோதமாக ஏன் அவங்க அதிகாரிகளிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஏன் ஒதுக்குறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கறதுனால, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுனால இந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதே யோவானில் 15ஆம் அத்தியாயம் 18-19 வாசி. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் ஏராதபடியினாலும் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த ஆன்சர் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ஏன் நம்ம ஒதுக்கப்படுகிறோம், ஏன் நம்ம அசட்டை பண்ணப்படுகிறோம், ஏன் நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம்? ஒன்று, நாம் உலகத்தார் அல்ல. ரெண்டாவது, அந்த உலகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த 2 ஸ்லாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் உலகம் நம்மை பகைக்கிறது, அந்த உலகம் நம்மை வெறுக்கிறது, நம்ம அசட்டை பண்ணப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், ஐசோலேட் பண்ணப்படுகிறோம், பலவிதமான நிந்தைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பாவத்தையும் ஒதுக்கிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பார்ப்போம். மோசே அவர் புறக்கணிக்கப்பட்டார், யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டார், எரேமியா புறக்கணிக்கப்பட்டார், சாமுவேல் புறக்கணிக்கப்பட்டார், அப்போஸ்தலராகிய பவுல் புறக்கணிக்கப்பட்டார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இந்த பாடுகளை பற்றி சொல்லும்போது அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று 2 இடத்துல அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே இது எதுவுமே அன்காமன் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுன்னா நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த எல்லா சூழ்நிலைக்கும் மத்தியிலும் தேவனால் நம்ம புறக்கணிக்கப்படாதபடி நம்முடைய ஜீவியத்தை நம்ம காத்து கொள்ளணும். யோவான் 12:48 வாசியம்மா. யோவான் 12:48 வாசி. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த எல்லா நெருக்கங்களுக்கும் மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம புறக்கணியாமல், அவரை புறக்கணியாமல் நம்ம அவரை உத்தமமாக பின்பற்ற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்தது அந்த தீத்து 3ஆம் அத்தியாயம் 9-10 வாசிக்கும்போது சிலரை நம்ம புறக்கணிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம ஆண்டவரால் புறக்கணிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், உலகம் நம்மை புறக்கணிக்க போகும்போது நம்ம அதை தாங்கி கொள்ள வேண்டும் என்றால், அந்த தீத்து 3ஆம் அத்தியாயம் 9-10
புத்தீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள், நியாயப்பிரமாணத்தை குறித்த வாக்குவாதங்கள், அந்த வேத புரட்டுகள், இதை நம்முடைய ஜீவியத்திலிருந்து நம்ம அகற்ற வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னன்னா, எபேசியர் 6:8 கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்த்து, தேவன் நம்மை புறக்கணிக்காதபடி அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்குமா? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். இல்ல, அடுத்த வசனமா பாரு. முள்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற தகாத சபிக்கப்பட்ட நிலம். எபிரேயர் 6:8 வாசியமா? எபிரேயர் 6:8. எபிரேயர் 6:8. முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி, அந்த முள் போன்ற அனுபவங்கள், முட்பூண்டுகள் போன்ற அனுபவங்கள், தகாத காரியங்களை முளைப்பிக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி அவைகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அதே எபிரேயர்ல 12:17 வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று நம்ம வாசிக்கிறோம். அது அவன் புறக்கணித்தான் அல்லது அசட்டை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அதனுடைய முடிவு நம்ம கடைசியில் வாசிக்கும்போது, பிற்பாடு அவன் கண்ணீரோடு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை அவனால் காண முடியவில்லை. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார். நம்ம புறக்கணிக்க வேண்டிய சில காரியங்கள், புறக்கணிக்க கூடாத சில காரியங்கள், இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தது போல, அல்லது மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்த்தது போல, சாமுவேலுடைய வாழ்க்கையில், பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பார்த்தது போல, எவ்வளவு நம்மை ஜனங்கள் புறக்கணித்தாலும், எவ்வளவு அசட்டை பண்ணாலும், நம்ம கொலோக்கியலாக சொல்லுவோம், ஓரங்கட்டுறான்னு சொல்லுவோம், அல்லது ஐசோலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம், எவ்வளவு செய்தாலும் சத்தியத்திற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருந்தால், ஒரு நாள் யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினது போல, மோசே ஒரு பெரிய விசேஷம். இந்த வேத புத்தகம் முழுவதையும் வாசித்து பார்த்தா மோசையுடைய அடக்க ஆராதனையை ஆண்டவர் செய்கிறார். இது நாள் வரைக்கும் அவனுடைய பிரேத குழியை யாரும் அறியவில்லை என்று வாசிக்கிறோம். அந்த மறுரூப மலையில் அவரோடு கூட காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவத்திற்குள்ளே கலைத்து சென்றார். சாமுவேல் பட்ட இந்த பாடுகள், பவுல் அப்போஸ்தலர் பட்ட பாடுகள், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியாக, நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற உபத்திரவங்கள், வேதனைகள் வரும்போது பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பதிலை நினைத்து பார்ப்போம். என் கிருபை உனக்கு போதுமென்று. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.